அந்த அளவுக்கு தசரதமா மன்னனுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ராமனுடைய தகப்பனாருங்கிறதுனாலே அவன் பெரிய ஞானின்னு சொல்ல முடியாது. பின்ன என்ன காரணம்னா, ஒரு மகாராஜாவுக்கு 2 சிம்மாசனம் சொந்தம். ஒன்று ராஜ்ய சிம்மாசனம், இன்னொன்று ஹிருதய சிம்மாசனம். இந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் தசரதன் அருகே பட்டத்து ராணியான கோசலைதான் அமர முடியுமே தவிர வேறு 2 மனைவிகளுக்கும் அதுல இடம் கிடையாது. அவனுடைய மனமாகிற சிம்மாசனத்திலே கைகேயி ஏறி உட்கார்ந்துட்டான். அதிலேயும் சுமித்திரைக்கு பங்கு கிடையாது. 2லும் பங்கு இல்லையே. இதையாவது 2 பங்கு தந்து இவளுக்கு ஒரு பெருமை அளிப்போமே என்று தந்தானே தவிர வேறு காரணம் அல்ல. இப்படி கொடுக்கிறான். அவர்கள் உண்கிறார்கள். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகதிதௌ நக்ஷத்ரே திதி தைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசகம் प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौशल्याजनयद्रामं दिव्यलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौशल्याशुशुभेदेन पुत्रेणामित तेजसां யதாவரேண தேவானாம் அதிதிகி வஜ்ரபாணினா. பாயசத்தை அருந்திய 12 மாதங்கள் கழிந்த பிறகு உடனே ஒரு பகுத்தறிவு எழுந்து கேட்கிறான், உலகத்துல எல்லா குழந்தைகளும் 10 மாசம் தானே கர்ப்பம், இது என்ன 12 மாசம்? கேட்டவன் 8 மாசத்துல பிறந்தவன். முன்ன பிஃபோரா 2 மாசம் பிறந்துட்டான். காரணம் என்னன்னு கேட்டா, சாஸ்திரம் என்ன சொல்றது, எல்லா குழந்தைகளுமே 12 மாசம் கர்ப்பவாசம் பண்றது. தகப்பனுடைய கர்ப்பத்திலே 2 மாதம் இருந்து சுக்ல சோனித துவாரா மாதாவினுடைய குச்சியிலே குழந்தை புகுகிறது. அங்கு 10 மாசம் வாழ்ந்து வெளிவருகிறது. இங்கே ஸ்ரீராமன் தசரதனுடைய பிந்துவின் மூலமாக பிறந்தவன் அல்ல, தெய்வ பாயசத்தாலே பிறக்கிறவன். சாஸ்திரத்தை மீறக்கூடாது என்று தகப்பன் வயிற்றிலே இருக்க வேண்டிய 2 மாதங்களையும் சேர்த்து தாய் வயிற்றிலே இருந்தான். அதான் துவாதச மாசே. அப்படி இருந்தா தான் பூர்த்தி. அதனாலதான் இப்ப கூட 10+2 வச்சுட்டோம். அப்பதான் ஒரு பூர்த்தியா இருக்கு. ததச்சத்வாதச மாசே. சித்திர மாசம் நவமி திதி. உலகத்துல எதெல்லாம் நம்ம ஆகாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் பகவான் தனக்கு ஆகும்னு எடுத்துக்கிறான். அஷ்டமி ஆகாதுன்னு ஒதுக்கணும், கிருஷ்ணன் பிறந்தான். நவமி ஆகாதுன்னு ஒதுக்கணும், ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணுகிறான். இந்த சம்சாரிகள் எதை வெறுக்கிறார்களோ அதைத்தான் பகவான் மிகவும் நேசிக்கின்றான். நந்தனாரை ஒதுக்கினோம், திருப்பாணாழ்வாரை ஒதுக்கினோம், பகவான் அவர்களைத்தான் ஸ்வீகரித்துக் கொள்ளுகிறான். இது அதனாலே நவமி திதி, நவமிங்கிறது 9. இந்த 9 இருக்கிறதே, இந்த 9க்கு ஒரு பெருமை உண்டு. இதை விட உயர்ந்த நம்பரே கிடையாது. ஏன் 10 இல்லையான்னா, 10ங்கிறது 1ம் 0வுமாகிற 2 நம்பர்கள் சேர்ந்தால்தான் 10 வருகிறது. தனித்த நம்பர்ல பெருசு எது? 9 தான். இந்த 9ஐ எந்த நம்பரால் பெருக்கி வருகிற ஈவை கூட்டினால் 9 தான் வரும். 9 into 9 81. 8 plus 1 9. 9 into 100 900. No value for 2 zeros, only 9. நீங்க எதை வேணா பெருக்குங்க, கடைசியில 9ல தான் வந்து நிற்கும். எவனிடம் இருந்து உலகங்கள் பெருகுகின்றனவோ, எவனிடத்திலே அவ்வளவும் வந்து லயிக்கின்றனவோ
அந்த சர்வேஸ்வரனுக்கு ஏற்ற திதியான 9. நவமிஜதிதௌ சூரியன், சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய் ஆகிற 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும் வேளையிலே சந்திரனோடு பிரகஸ்பதி உதிக்கும் பொழுது கோசலையார் எல்லா உலகங்களாலும் தொழப்படக்கூடிய பெருமை வாய்ந்த பகவானை பெற்றெடுத்தாள். 5 கிரகம் உச்சம் ராமனுக்கு. 5 கிரகங்கள் ஒருவனுக்கு உச்சமாக இருந்தால் அவன் பூலோக நாயகனாக வாழ்வான்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. கவனிங்க, உள்ளதொரு கிரகம் உச்சமேவில் ஒரு ஊர் கிராமணியாம், உபயம் உச்சம் பெரில் பல ஊர் கிராமணியுமாவான். தெள்ளியதோர் 3 கிரகம் உச்சமானால் கோன் மன்னனாகிச் சிறிது அவனி புறப்பான். செள்ளியதோர் 2 கிரகம் உச்சமானால் நவில் ஒரு மண்டலம் தனக்கு நாயகனாவான். ஒவ்வொன்றுக்கும் ஜோசியம் சொல்றது. ஒரு கிரகம் உச்சமாயிருந்து பிறந்தா அவன் கர்ணமா இருப்பான்னு சொல்றது. 2 கிரகம் உச்சமாயிருந்தா அவன் பல ஊர்களை மேய்க்கின்றவனாக இருப்பான். 3 கிரகம் உச்சமானால் அவன் சிற்றரசனாக இருப்பான். 4 கிரகம் உச்சமானால் அவன் மண்டலாதிபதியாக இருப்பான். 5 கிரகம் உச்சமானால் அவன் பூலோக நாயகனாம் என பகர்வர், என பலன் பகர்வர்னா ஜோதிட சிந்தாமணியில. ஜோத்ஸ்யம்ங்கிறது என்றும் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு கிரகம் உச்சமா பிறக்கிறவன்லாம் கிராமணியா வரானா? கர்ணமே இல்லையே. இப்ப அப்ப அந்த ஜோசியம் பொய்யான்னு கேட்கப்படாது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப பதவிகளை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு கிரகம் உச்சமானால் அவன் வட்டம், 2 கிரகம் உச்சமானால் அவன் மாவட்டம், 3 கிரகம் உச்சமானால் அவன் கலெக்டர், 4 கிரகம் உச்சமானால் பிரசிடென்ட், 5 கிரகம் உச்சமானால் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் நடப்ப வச்சு சொல்றேன், புரியுறதா? இப்படி குழந்தைகள் பிறக்கிறார்கள். கம்பன் அழகா சொன்னா, ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையில் ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறை அருமறை உணர்வு குமரிய கருமுகில் தாமரை கடுபூத்த திருவுரப்பயந்தனள் திறங்கொள் கோசலை. பிரளய காலத்திலே அண்டச்சராச்சரங்கள் அனைத்தையும் எவன் தன்னுடைய திருவயிற்றினுள்ளே வைத்து காக்கின்றானோ அந்த பகவானை 12 மாதம் தன் திருவயிற்றினுள்ளே அடக்கிவிட்ட கோசலை திறங்கொள் கோசலை இல்லையா? அவன் வயத்துக்குள்ள எல்லா லோகம் இருக்கு. அவன் இவ வயத்துக்குள்ள ஏகதேசத்துல அடங்கி விட்டான்னா அது எம்பெருமான் இவள் திருவயிற்றினுள்ளே அடங்க வேண்டும் நினைத்ததனாலே நடந்ததே தவிர அவளால பகவானை தாங்க முடியுமா? உலகத்துக்கு ஆதார சக்தி யாருன்னா பரமாத்மா தான். அந்த பரமாத்மா இல்லைன்னா எதுவுமே இயங்காது. ஒரு சருகு தொன்னை, அந்த தொன்னையில ஒரு மண்ணாங்கட்டி விழுந்துடுத்து. இந்த மண்ணாங்கட்டி தொன்னையை பார்த்து சொல்லித்தான், தொன்னையே நான் மட்டும் உனக்கு உள்ள இருந்து அமுக்கி பிடிக்கலன்னா நீ பறந்து போயிருப்ப, நான் தான் உனக்கு ஆதாரம்னு தான் தொன்னை சொல்லித்தான். பராங்கட்டியே நீ தனியா ரோட்டுல கிடந்தியானா ஆளான்னு மிதிச்சு பொடியாக்கி இருப்பான். எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஜாக்கிரதையா இருக்க, அதனால நான் தான் உனக்கு ஆதாரம்னு தான். இப்ப தொன்னைக்கு மண்ணாங்கட்டி ஆதாரமா, மண்ணாங்கட்டிக்கு தொன்னை ஆதாரமானா எப்ப அது நமக்கு நிச்சயமாகும்னா ஒரு காற்றும் மழையும் வரும் பொழுது. மழை வந்தால் மண்ணாங்கட்டி கரைந்து ஓடிவிடும், காற்றடித்தால் தொன்னை பறந்து விடும். ஆக இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம் அல்ல. 2க்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் பரமாத்மா. இந்த சரீரம் தான் தொன்னை,
அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் மண்ணாங்கட்டி. அதையும் சேர்த்து சுமந்து கொண்டு உள்ளே இருக்கிறானே பரமாத்மா, அவன் தான் எல்லாரையும் தாங்கி கொண்டு இருக்கிறான். அந்த ஆதாரபூதமான வஸ்துவையே தன் திருவயிற்றில் வைத்து கோசலை என்றாள். துளசி அழகா சொன்ன. அவன் வடநாட்டு கவிஞன். வடநாட்டிலே பகவான் கிருஷ்ணாவதாரம் என்ற காலத்திலே தன்னுடைய சங்க சக்கராதிகளோடு கூட பரமாத்மாவாகவே வந்து பிறந்தான். ஸ்ரீராமன் மனுஷனா பிறந்துட்டான். அந்த வடநாட்டிலே கிருஷ்ணன் 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 எல்லாரும் கொண்டாடுவதை பார்த்தான் துளசி. தாங்கல்ல, எங்க ராமன் என்ன மட்டம்னா பயே பிரகட்டு கிருபாளா தீன தயாளா கௌசல்யாஹிதகாரி அரிஷிது மகுதாரி முனிமனகாரி அத்புத ரூப விசாரி லோச்சன் அபிராம தனுகன ಶ್ಯಾಮ நிஜாயுத புஜசாரி பூஷண வனமால நயன பிசால சோபா சிந்து கராரி. என்ன அழகா பேசுறான் பாருங்க. பயே பிரகட பயே தோன்றினான். அரே கிருபாளா தீன தயாளா. கிருபாளா கருணையே வடிவானவன், தயையே வடிவானவன். சோபா சிந்துகராரே அழகு கடல் கரனை கொல்ல வல்லவன். எப்படி வந்தான்னா நிஜாயுத புஜசாரே 4 திருக்கரங்களோடு தன்னுடைய திவ்யாயுதங்களை ஏந்தி கொண்டு எம்பெருமான் பிறந்தான். இந்த குழந்தையை பார்த்தா கௌசல்யை துதிக்கிறாள். ககுதுயி கர்ஜோரி அஸ்துதி தோரி கேகி பிதிகரையனந்தா கருணா சுகசாகர் பவ சுகசாகராகர் ஏவி தாவகி கந்தா. என்ன சொல்றாள் சுவாமி? உம்மை அடியேன் எவ்விதம் துதிப்பேன். வேதங்களும் புராணங்களும் உம்மை மாயையை கடந்தவன், குணங்களை கடந்தவன், ஞானத்தை கடந்தவன் என்று கூறுகின்றன. என்றுமே மாறுபடாத சொரூபம் உடையவன் என்று கூறுகின்றன. அப்பேற்பட்ட உம்மை அறியாமையில் மூழ்கி கிடக்கிறவளான அடியேன் எங்கனம் துதிப்பேன். ஐயா, உம்முடைய உண்மையான உருவை ஏற்றுக்கொள்ளும்னு பிரார்த்திக்க பகவான் மனுஷ்யராமனாக மாறினான்னு துளசிதாஸ் கொண்டு போறான். மீன லக்னத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே கைகேயி பரதன் என்ற மகனை என்றாள். கர்க்கடக ஆயில்யத்திலே லட்சுமணனையும் சிம்ம மகத்திலே சத்ருக்னனையும் சுமித்திரை என்றாள். 4 குழந்தை பிறந்ததுங்கிற செய்தியே தூதுவர்கள் தயரதமா மன்னனிடத்திலே சென்று தெரிவிக்கிறார்கள். மட்டிலா மகிழ் வெய்துகிறான். அப்ப அந்த மகாராஜா சில ஆணைகளை பிறப்பிக்கிறான். என்ன? இறை தவிர்ந்திடுக பாரியாள் 7 ஆண்டு. இப்ப அந்த மாதிரி கவர்மெண்ட் இல்ல. இந்த கோசல நாட்டில இன்னும் 7 வருஷத்துக்கு எவனுமே எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியதில்லை. இறை தவிர்ந்திடுக பார் யாண்டோரியல். அதோடைய நிதி நிறை தரு சாலை தாழ் நீக்கி நம்ம பொக்கிஷத்தை திறந்து விட்டுரும். யாராருக்கு என்ன வேணுமோ அள்ளிட்டு போகட்டும். நிறைய இருந்தது. கடன் வாங்காத ஒரு நாடா இருந்தது. அப்போ புரியுதா? அதுக்கு மேல இந்த தசரதன் ஒரு அசடு இன்னொரு ஆணையிட்டான். ஆலயம் புதுக்கு அயோத்தி மாநகர்ல எந்தெந்த கோவில்லாம் இடிபாடு கண்டிருக்கிறதோ அதை நம்முடைய அரசாங்க செலவிலேயே செப்பனிடுக. கோவில்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறது அரசாங்கமா? இடிஞ்ச கோவில கட்டுறது அரசாங்க செலவுல. பைத்தியகாரத்தனம் இல்லை. அதுலயும் அயோத்தியில கோவில் கட்டலாமா? ஆலயம் புதுக்குக. அதை விட அசடு பிராமணர்கள் வாழ்கிற அக்ரஹாரத்தை சீர்படுத்துக. எவ்வளவு கேவலம்! நெருப்பு வைக்க வேண்டிய சேரி அதெல்லாம். அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளர் கனிமாலையும் தீபமும் வழங்குக என்றனன். எல்லா கோவில்களையும் சுவாமிக்கு மாலை சாத்துக, விளக்குகள் ஏற்றுக.
அப்படின்னு ஆணையிடுகிறான். 13 நாள் ஆகிறது. குழந்தைகளுக்கு வசிஷ்ட பகவான் திருநாமம் சூட்டுகிறான். சத்திரியனுக்கு நாமகரணம் செய்திக்க அதிகாரம் இல்லை, பிராமணன் தான் செய்யணும். இவ என்ன பண்ணுவா? எங்க அப்பா பேரைத்தான் குழந்தைக்கு வைக்கணும். நன்னா இருக்கடே, எங்க அப்பா இருக்குச்சு, உங்க அப்பா பேர் என்ன? அவன் நடுவில் ஒருத்தன் வருவான், தகராறு பண்ணாதுங்க. அம்மா உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் சபேஷம். ஓஹோ, உங்க அப்பா பேர் என்னடா? நீலகண்டன். ரெண்டுலயும் முதல் எழுத்தை சேர்த்து வச்சிருங்க, தகராறு இல்லை. சனி. அப்படித்தான் இருக்கும். சத்திரியன் தான் பேர் வைக்கணும். கண்டவன் கிட்ட எல்லாம் பேர் வைக்கணும்னா ராவணன் பேர் வைப்பான், இந்திரஜித்னு பேர் வைப்பான். வசிஷ்ட பகவான் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் சௌமித்ரிம் லட்சுமணமிதி சத்ருக்னம் அபரம் ததா. முதல் குழந்தைய கையில எடுத்து பார்க்கிறான். பார்த்தோன்னு தன்னுடைய அழகாலே எல்லாரையும் தன்னிடத்திலே ஈடுபடுத்த வல்லவனாக தோன்றினபடியினாலே ராமகா, ராமன் பேர். இந்த ராமன் என்ற பெயரை எப்படி சொன்னாலும் மக்கள் உய்வார்கள். காட்டிலே ஒரு வேடர் கூட்டம், அந்த வேடர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன். அந்த தலைவன் தினம் காத்தாலே என்ன சொல்லுவானா? வனேச்சராமகா வசுஜாகராமகா நதீம் தராமகா நபயம் ஸ்மராமகா. வேடுவர்களே, வனேச்சராமகா காட்டில் சஞ்சரிப்போம், வசுஜாகராமகா செல்வங்களை குவிப்போம், நதீம் தராமகா காட்டார்களை தாண்டுவோம், நபயம் ஸ்மராமகா யாரிடத்திலும் அச்சம் கொள்ள மாட்டோம். இதத்தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் செத்து போகணும்னு அவனுக்கு மோட்சம். எல்லாரும் கேரோ பண்ணிட்டா பெருமாளை, இந்த பாவிக்கு எதுக்கு மோட்சம்னா தினம் காத்தாலே 4 தடவை என் பேரை சொன்னானே, வனேச்ச ராமகா வசுஜாக ராமகா நதீம் த ராமகா நபயம் ஸ்ம ராமக. அவன் ஸ்மராமகான்னு அவன் ராமகான்னு எடுத்துக்கிறான், அவன் தராமகான்னு அவன் ராமகான்னு எடுத்துக்கிறான். அப்பேற்பட்ட புண்ணியனான எம்பெருமானுக்கு ராமன் என்ற பெயரை வைத்தான். அடுத்த குழந்தைய கையில் எடுத்து பார்த்தான். பெருமாளும் காட்டிற்கு போய் தசரத மகாராஜாவும் இறந்து லட்சுமணனும் ராமனோடு சென்ற பிறகு இந்த 14 ஆண்டுகள் அந்த கோசல நாட்டு ராஜ்ய பாரத்தை சுமக்க வல்லவன் இவன் என்பதை அறிந்தவனானபடினாலே பரதா ராஜ்யஸ்ய பரணாத். அதுக்கு என்ன பேர் வச்சா? பரதன், சுமப்பவன் பேர் வச்சான். அடுத்தது லட்சுமண அடையாளம்னு அர்த்தம். இந்த குழந்தைக்கு முகத்தை பார்க்கிற போதே பகவானுக்கு தொண்டு பண்ணுகிற அடையாளம் தெரிந்ததாம், லட்சுமணன் பேர் வச்சான். கடைசி குழந்தை வெளிப்பகைவர்களை மட்டுமன்றி உட்பகைவர்களான காமக்ரோதாதிகளையும் வென்றவன் இவன் என்று காட்டினபடியினாலே சத்ருக்னகா. கம்பன் அழகா சொன்னான், கராமலயத்தளர் கைக்கரியைத்தே அரவணையில் துயில் ஓயன அன்னாள் விராவி அளித்தருள்மை பொருளுக்கே இராமனென பெயரீந்தனன்றே. யானை ஒன்று மடுவில் தாமரை பூவை கண்டது. இந்த பூவை எம்பெருமான் திருவடிகளிலே இட்டு நோக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டது. அதனால் தடாகத்திலே இறங்கி தாமரையை பறித்தது. அந்த வேளையிலே அங்கு வாழ்கின்ற முதலை ஒன்று ஆனை காலை பற்றியது. 11,000 ஆண்டுகள் ஆனை முதலையோடு போராடி பார்த்தது. தன்னுடைய வல்லமையினாலே முதலையை வெல்ல முடியவில்லை. கரையில் இருந்த தன் மனைவி மக்கள் உறவினர்களாவது உதவுவார்களா என்று ஏக்கத்தோடு பார்த்தது. அவர்கள் நாமும் நீரில் இறங்கினால் நமக்கும் இந்த கதி நேர்ந்து விடுமோ என்று கைவிட்டு விட்டார்கள்.
தன் பலமும் உதவாத நிலை. உறவினர்கள் என்று ஆபாச பந்துக்களை கருதினோமோ அவர்களும் உதவாத நிலையிலே அது ஆதி மூலமே. திருமங்கை ஆழ்வார் அழகா சொல்றார், போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலர் கமலம் கொண்டோர் நெடுங்கையல் நாராயணா ஓ மணிவண்ணா நகணையாய் வாராய் என் அருடரை நீக்காய் எனவே உண்டு திராத சிற்றத்தால் சென்றிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். இந்த ஆனே பகவான் அழைச்சுதான் சீவைகுண்டத்திலே எழுந்துருந்த பகவான் கிளம்புறானா. ரொம்ப அழகு. எங்க பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஸ்ரீரங்கநாதனை போய் நமஸ்காரம் பண்ணாராம். ரங்கநாதா பட்டரே தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? என்ன நமஸ்காரம் பண்ணிரு. அதுக்குன்னா பைத்தியகார பெருமாளா இருக்கியே, ஒன்னையா நமஸ்காரம் பண்ண, பின்ன ஆற பண்ணீர். கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது சேனை நாயகன் மந்திரி முதலானவர்களை யோஜனை கேட்காமல், பாத குரடு அணியாமல், அந்தப்புற மகாஜனங்கள் எல்லாம் என்ன 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 என்று கேட்டும் பதிலளிக்காமல், எதிரே வந்த கருடன் மீதும் ஏறிடாமல், அந்த ஆணையை காப்பதற்காக வேக வேகமாக ஓடி வந்தாயே, அந்த வேகத்துக்கு நமஸ்காரம். அதந்திரித சமூபதி பிரகிதஹஸ்தமஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் கிமிதி சாகுலந்தபுரம் அவாகன பரிக்ரியம் பதகராஜமாரோகதக கரிப்ரவர பிரம்மிதே பகவதஸ்வரயை நமக. பகவான் அவ்வளவு வேகமா வரான். கருடன் வந்தார். அடியேன் எங்க எழுறது? கஜேந்திரனை காப்பாத்த. அடியன் முதுகுல இருக்கா. கஜேந்திர அப்பா கருடா, அந்த கஜேந்திரனை காப்பதற்கு என் மனத்திலே எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அவ்வளவு வேகம் உன்னுடைய ரெக்கைகளுக்கு இல்லைன்னா. எம்பெருமானே நீர் ஏறும், நான் வேகமாக போகிறேன்னா. ஏறினா எம்பெருமான் கருடன் வேகமா தான் போறார். வேகம் போறல்லே ஹுங்காரஸ்பலனங்கிரி பிரகதி பிரபிதம் தட்சமத்யக்ஷிவஸ்துவம் சிஞ்சோதஞ்சன்னுதஸ்தாத் துவமத கஜபதேர் பிரம்மிதே ஜிரும்பமானே. என்ன பண்றான்? பரட்டுறான், அடிக்கிறான். கருடன் இன்னும் வேகமா போறார். அந்த வேகமும் போறலையா? யாகனார் பெரிய திருவடியை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு தான் பறந்தான். கருடனை தன் தோளில வச்சுட்டு இவன் பறக்கிறான். ஆரை காப்பாத்த? இபத்தை காப்பாற்ற. அந்த யானை கிட்ட வந்த முதலையை அறுத்தான். அந்த முதலை கடைசி வரைக்கும் ஆனை திருவடியை விடல. ஆனையை சாப்பிடுறதுக்காக இழுத்தது. இந்த ஆனை திருவடியை விட்டா நமக்கு சாப விமோசனம் இல்லை. பரமபாகவதனுடைய திருவடியை தவிர நமக்கு வேற என்ன கதின்னு இருந்தான். எம்பெருமான் சுதர்சன சக்கரத்தாலே அந்த முதலை சரீரத்தை போக்கி அந்த ஹூ ஹூ என்ற கந்தர்வ சரீரத்தை அவனுக்கு அளிக்கிறான். ஆனைய எம்பெருமான் முதலப்பட்ட புண்ணுல தன்னுடைய உத்திரியத்தை ரொம்ப வலிக்கிறதாப்பா. இந்த சரீரம் அழிஞ்சிருமேங்கிற பயத்துல தானே அழைச்சேன் பெருமானே. நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன. பெருமானே இந்த குப்பை களஞ்சியமான இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்ளவா நான் உன்னை அழைத்தேன். பிரம்மச்சாரி ரூம போய் பார்த்தா தெரியும் கலேபரம். ஒரு பக்கம் வழக்கவர் கிடக்கும், ஒரு பக்கம் ஜெட்டி கிடக்கும், ஒரு பக்கம் பனியன் கிடக்கும், ஒரு பக்கம் லுங்கி கிடக்கும். வேஷ்டி சொல்ல முடியாது. இப்ப குப்பை கூளங்கள் நிறைந்ததற்கு கலேபரம்னு பேரு. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு? மலம், மூத்திரம், ரத்தம், சி சொன்னார் எங்க வியாக்கியானம், எங்க வியாக்கியாதாக்கள். உள்ளிருப்பதை வெளிப்புறம் வைத்திருந்தானாகில் காக்கை ஓட்ட போது போராதிரு.
இந்த தோலை அழகா மூடிட்டான், உள்பக்கத்தை வெளிப்பக்கம் வச்சா காக்க கொத்தத்தான் வரும். அதை விரட்டுறதுக்கே போறாது. இந்த சரீரத்துல இவ்வளவு அபிமானம் நமக்கு. இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவஸ்யம் சதசந்தி ஜர்ஜரம் கிம் ஔஷதைகி கிளிஷசி மூட துர்மதே நிராமயம் ராமரசாயனம் பிபா. இந்த சரீரம் இருக்கேடா, இது நீ எவ்வளவு ஔஷதங்களை சாப்பிட்டாலும் அந்த ஒரு நாள் உன்னை ஏமாத்திட்டு போறதுடா. என்றும் அழியாத உன் ஆத்மாவுக்கு ஒரு மருந்து இருக்குடா, ராமரசாயனம். குலசேகர ஆழ்வார் கிருஷ்ண ரசாயனம்னார், நான் ராமன் மாத்தினேன். ராமாயணம் ஒண்ணுது, ராமரசாயனம் பிபா. சுவாமி இந்த உடம்பை காத்துக்கொள்ள உண்மை அழைக்கவில்லை, பின் எதுக்கு அழைச்சேன்னா, கையில் பறித்த பூ வாடி விடுவதற்கு முன்னே உம் திருவடிகளிலே இட்டு பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன். அந்த கஜேந்திரனுக்கு கராமலயத்தளர்கை கரியைத்தே அராவணையில் துயில் ஓயன அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் இந்தனன் என்றே. ராமன் பேர் வச்சான். குழந்தைகளுக்கு பகவானுடைய பேரைத்தான் வைக்கணும், கண்ட பேர்லாம் வைக்கப்படாது. கண்ட பேர்லாம் வந்து கண்ட பேரை வைக்கப்படாது. புரியுறதா? பரம தரித்திரம், 9 குழந்தை, சோத்துக்கே வழி இல்லை. 10வது ஆம்படியா கர்ப்பம், குழந்தை பிறந்தது. இவனுக்கு ரொம்ப ஆத்தனான சிநேகிதவன் தான். அடே நான் சொல்றத கேட்கறியா, இந்த குழந்தைக்கு நான் சொல்ற பேரை வைக்கிறியா? என்ன? அள்ளி பிள்ளின்னு பேர் வையணும். என்ன பேரு? அள்ளி பிள்ளி. அள்ளி பிள்ளின்னா ஒண்ணுமில்லை, இலபிலஹா குபேரன். குபேரன் பேர் வச்சா குழந்தையாவது குபேரனா வாழறதா பார்க்கலாமே. அவன் சொன்னான், நான் பிச்சை எடுத்தாலும் சரி எம்பெருமான் திருநாமத்தை தவிர வைக்க மாட்டேன். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடுமாதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோம். நாரணன் நாயகன் தன் அன்னை நரகம் புகாள். குழந்தைக்கு கேசவா நாராயணான்னு பேர் வச்சு எந்த தாய் கூப்பிடுறாளோ அவன் நரகத்துக்கு போக மாட்டான். நாராயணா படிக்க வாடா, நாராயணா குளிக்க வாடா, நாராயணா சாப்பிட வாடா அப்படிங்கிறா. நாராயணா நாராயணா நாராயணான்னு எத்தனை தடவை அவத்து வாயில அந்த நாமம் வருகிறது. சிலதற்கு பேர் நாராயணா வச்சிடும். நானி அந்த பகவான் நாம வாயில நுழையப்படாதுன்னு சங்கல்பம். கோதண்ட பாணி பேர் வச்சுட்டு கோணி கருமண்டா. இன்னும் என்னென்னவோ பேர்லாம் வைக்கிறாங்க ரொம்ப சுருக்கி. தட்சிணாமூர்த்தி அற்புதமான திருநாமம். ஆச்சாரியனா வந்து ஆட்கொண்ட திருநாமம். தச்சு தொழில் கூட லாய்க்கல போடுவாங்க. இப்படி குழந்தைகளுக்கு வசிஷ்ட பகவான் நாமம் சாத்துகிறான். குழந்தைகள் வளர்கின்றன. சர்வே வேத வித சூராக சர்வே சமுதிதா குணைகி சர்வே ஞானோ பவன்னாச்சா. குழந்தைகள் எல்லாம் வேத வித்துக்களாக வளர்கின்றன. ஆனையேற்றம் குதிரையேற்றம் முதலான அரசர்க்குரிய எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக திகழ்கின்றார்கள். இந்த தேஷா எல்லாரையும் விட ஸ்ரீராமன் தசரதனுக்கு உயிரணையானாக இருந்தான். இங்க ஒண்ணு சொல்றான், பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லட்சுமி வர்தனகா. இந்த ராமன் இருக்கானே லட்சுமணனை விட்டு சாப்பிடுறது கிடையாது, லட்சுமணனை விட்டு உறங்குவது கிடையாது, லட்சுமணனை விட்டு உலாவுவது கிடையாது. உணவு கொள்வதில்லை, உறங்குவதில்லை, உலாவுவதில்லை. இளைய பெருமானை விட்டு. காரணம் என்ன? ஒருத்தன் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும்னா அதுக்கு எது தேவை? எந்த கை? வலது கை. வலது கை இல்லைன்னா சாப்பிட முடியாதா? சட்டம் என்னவோ அதைத்தான் நான் சொல்லுவேன் தவிர இந்த கையால சாப்பாடைத்தான் சாப்பிடணும்னு அவசியம். எதை வேணா சாப்பிடு, அதை பத்தி நாம சொல்ல முடியாது. மிருகங்களுக்குள்ள கொடுமையான மிருகம் புலி. அந்த புலிக்கு ஒரு இயற்கை,
ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து கொன்றுவிட்டு இந்த காலினால் அப்படி எற்றி விடும். அந்த எற்றி விடப்பட்ட மிருகம் புலியின் வலது பக்கமாக விழுமானால் புலி சாப்பிடுமே தவிர இடது பக்கம் விழுந்தால் அந்த மாம்சத்தை புலி தீண்டாது. கொடுமையான புலிக்கு கூட இந்த இயற்கை உண்டுன்னு நாலடியார் சொல்றது. மனுஷன் வலது கையில பக்கடா வச்சுட்டு பிரம்மஹத்தி வலது கை இல்லாமல் புஜிக்க முடியாது. ஸ்ரீராமனுக்கு லட்சுமணன் வலது கை. பிராணன் இல்லாமல் உறங்க முடியுமா? பகிப்பிராணை வாபரா. இளைய பெருமாள் ராமனுக்கு வெளியே உலாவுகின்ற பிராணன். படுக்கை இல்லாமல் உறக்கம் வருமா? லட்சுமணன் தானே பெருமாளுக்கு படுக்க. அயோத்தி மாநகர்ல 4 குழந்தைகளுக்கு 4 தொட்டில். தொட்டில் தான் நம்ம நாட்டில் போடுவோம். மூங்கில் தொட்டில் ஒரு பக்கம் மூத்திரத்துல பிஞ்சு போயிருக்கும்.